ஹலோ டெவலப்பர்ஸ். நாம் போன வீடியோவில் வந்து HTML டெம்ப்ளேட்ஸ் எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்டு HTML டெம்ப்ளேட்ஸில் எப்படி லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறது, லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, வேரியபிள்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து HTTP மெத்தட்ஸ்ன்னு பார்த்தா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ HTTP மெத்தட்ஸ் என்னென்னா, HTTPங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஓகேவா? இன்டர்நெட்டில் வந்து நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கும். TCP, HTTP அண்ட் தென் இன்னும் நிறையா இருக்கும். ஸோ HTTP வந்து ஒரு வகையான இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். அது என்ன பண்ணுன்னா, ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கனெக்ட் பண்ணி, கிளைண்ட் என்ன டேட்டா கேட்குதோ அதை வந்து சர்வருக்கு போய் அந்த டேட்டா வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இதுதான் HTTP சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஃப்ளாஸ்கில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ரிக்வெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து HTTP மெத்தட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ரவுட் எழுதலாம். ஸோ HTTP மெத்தட்ஸை பொறுத்தவரை காமனாக இது சொன்னிங்கன்னா 4 மெத்தட்ஸ் இருக்கும். கெட், போஸ்ட் அண்ட் தென் புட், டிலீட். ஓகேவா? கெட்டுங்கிறது நம்ம கெட் எனக்கு கொடு, ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்கிறது. டிபியில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணணும், இல்லை அது அந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நம்ம வந்து கெட் ரிக்வெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்னால் நம்ம ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், நம்ம இப்போ தான் வந்து அப்ளிகேஷனில் வரோம், நம்ம வந்து சைன் அப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், நேம், ஏஜ் அந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை சம்திங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம தான் கொடுக்கணும். கெட் ரிக்வெஸ்ட்டில் வந்து இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? புட்டுங்கிறது அப்படி தான். புட்டுங்கிறது எப்படின்னா, இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் எடிட் பண்ணி அனுப்பணும். சப்போஸ் நேமில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த HTTP மெத்தட் யூஸ் பண்ணணும். டிலீட்டுங்கிறது வந்து டேட்டா பேஸில் இருக்கிறத வந்து நீங்கள் டிலீட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டிலீட் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ரவுட் எழுதுகிறேன். app.route /formங்கிற ஒரு ரவுட் எழுதுகிறேன். ஓகேவா? def form pass. ஓகேவா? இந்த ஃபார்ம் என்ன பண்ணணுன்னா, இந்த URL அக்சஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? அந்த ஃபார்மில் வந்து நான் வந்து என்னுடைய நேம் எழுதணும், ஏஜ் எழுதணும், இமெயில் எழுதணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா? ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம், ரெண்டர் டெம்ப்ளேட் form.htmlங்கிற ஒரு ஃபார்ம், அந்த HTML வந்து நான் ரெண்டர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் இனிஷியலாக வந்து நம்ம இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து இந்த ரவுட்டுக்கு போகிறோம். நீங்கள் எந்த ரவுட் எடுத்தாலுமே, இண்டெக்ஸ் ரவுட்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ரவுட்டாக இருக்கட்டும், நீங்கள் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அது வந்து கெட் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். எனக்கு இந்த சர்வரில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடு அப்படின்றது சொல்கிறது. இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம வந்து இம்ப்ளிசிட்டாக வந்து கெட் ரிக்வெஸ்ட் வந்து ஃப்ளாஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலாம். எப்படி மென்ஷன் பண்ணலான்னா, இந்த app.route இருக்கலாம், இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். மெத்தட்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், கெட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எனக்கு அந்த ஃபார்ம் வந்து கெட் பண்ணி கொடு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கன்வே பண்ணுறோம். ஓகேவா? இஃப் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுவாக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த URL வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ரிக்வெஸ்ட்டோட பேக்கேஜோட வேலை. ஓகேவா? ஸோ ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுன்னா, இந்த URLல நம்ம என்னென்ன டேட்டாலாம் அனுப்பினோமோ, என்னென்ன டேட்டாலாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோ அது எல்லாமே இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இஃப் ரிக்வெஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் போய் நம்ம சர்வரில் வந்து /formனு போட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? அது என்ன ரிக்வெஸ்ட்டு, கெட் ரிக்வெஸ்ட். ஸோ இஃப் request.method, இந்த ரிக்வெஸ்ட் மெத்தடில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கும், request.method ஈக்குவல் டு கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியலாக வர்றாங்க, இந்த ஃபார்மை URLக்கு வர்றாங்க. அதே அவங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த HTML வந்து நம்ம ரெண்டர் பண்ணணும். ஓகேவா? ரிட்டர்ன் இதே தான் சேம்.
நான் காப்பி பண்ணுறேன், இங்கே போட்டுறேன். ஓகேவா? HTML வந்து ரெண்டர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த form.html வந்து நம்ம எழுதலாம். இந்த form.html வந்து form.html நம்ம இங்கே எழுதி வைக்கலாம். ஓகேவா? ஸோ லேட் வந்துருச்சு. அண்ட் தென் ஃபார்ம்னு போட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு டேக் போட்டுக்கலாம். h1 யூசர் டீட்டெயில்ஸ். ஓகேவா? போட்டுக்கிட்டு இது வந்து சென்டரில் அலைன் பண்ணிக்கலாம். அலைன் ஈக்குவல் டு சென்டர் போட்டோமா? அண்ட் தென் நமக்கு வந்து HTML வந்து ஃபார்ம் டேக் இருக்கும். ஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்குவோம், நேம், இமெயில், ஏஜ், இது 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார்மில் என்ன இருக்குன்னா லேபிள் இன்புட் இருக்கணும். ஓகேவா? லேபிள் என்னது, லேபிள் நேம். ஓகேவா? நேம் போட்டோம். அந்த நேமுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு என்ன வரணும், இன்புட் வரணும். ஓகேவா? இன்புட். ஓகே, இன்புட். ஸோ இங்கே நம்ம வந்து இன்னொன்று ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இந்த நேம் வந்து கிளிக் பண்ணோன்னு வைங்களேன், அந்த இன்புட் பாக்ஸில் வந்து ரெஃபர் பண்ணணும். அப்போ வந்து இங்கே வந்து ஃபார்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணலாம், நேம்னே வச்சுக்கலாம் அதோட வேல்யூ. சப்போஸ் இந்த ஃபாரு இந்த லேபிள் இந்த இன்புட்டோட பைண்ட் ஆகியிருக்கணும். அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னா, ஐடி கொடுத்துட்டு இங்கே ஃபாரில் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதே வேல்யூ தான் வந்து ஐடியில் கொடுக்கணும். Ctrl+C நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே வேல்யூ தான் நம்ம வந்து இங்கே இன்புட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் பாக்ஸில் என்ன எழுதுவோம், நம்ம வந்து நேமை வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். அது எந்த டேட்டா டைப்பு, ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இது வந்து ரிக்வயர்ட் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீ வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் வந்து அதே மாதிரி நான் வந்து இமெயிலுக்கும் பண்ணுறேன். ஓகேவா? இமெயில். அண்ட் தென் இந்த இமெயிலும் இந்த லேபிளும் இந்த இன்புட்டும் பைண்ட் ஆகிருக்கணும். ஸோ வந்து இங்கே இமெயில் கொடுத்துட்டு ஐடியிலையும் நான் வந்து இமெயில் கொடுக்கணும். இந்த ஃபாரில் என்ன வேல்யூ இருக்கோ ஐடியிலையும் அதே வேல்யூ தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து டைப் வந்து நம்ம இமெயில் கொடுத்தோம், இங்கே டெக்ஸ்ட் கொடுத்தோமா, இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இமெயில். ஸோ டைப் ஈக்குவல் டு இமெயில் கொடுத்துட்டோம். ஓகேவா? அதே இது வந்து ஏஜுக்கு போடுறோம். ஏஜுக்கு போட்டுட்டு அண்ட் தென் இங்கேயும் ஏஜ் போடுறோம், ஏஜ் போடுறோம். ஓகேவா? அண்ட் தென் டைப் ஈக்குவல் டு இங்கே என்னது, நம்பர் போடணும். ஏஜ்ன்றது என்னது, நம்ம நம்பர். ஓகேவா? அண்ட் தென் மினிமமாக ஒருத்தவங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும், ஒரு வயசு இருக்கும். மேக்ஸிமமாக நம்ம ஒரு செட் பண்ணிக்கலாம், லைக் 120 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் சைஸ் வந்து 1 போட்டுக்கலாம். இன்க்ரிமெண்ட் ஒவ்வொன்றா தானே கொடுக்கணும். ஸோ அதனால அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து 3 ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம் யூசர்கிட்டேருந்து. அவன் வந்து சப்மிட் பண்ணுறான் அப்படின்னா சப்மிட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் வேல்யூ வந்து சப்மிட் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து form.html வந்து எழுதியாச்சு. ஓகேவா? இந்த ஒன்றும் சிம்பிள் இல்லை. இப்போ ஃபார்ம் வந்து நம்ம சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார்ம் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டு வந்து போனோன்னா நமக்கு வந்து கெட் ரிக்வெஸ்ட்டு form.html வந்து நம்மளுக்கு ரெண்டர் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னோடய என்வாயன்மெண்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சர்வரை வந்து ரன் பண்ணோம். பைத்தான் app.py ரன் பண்ணோன்னா எனக்கு இங்கே இந்த சர்வர் வந்து ரன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இங்கே வந்து சர்வர் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? எந்த ரிக்வெஸ்ட் போட்டணும், ஃபார்ம் யூஆர்எல் என்னது, ஃபார்ம். ஓகேவா? ஸோ வந்து ஃபார்முக்கு போகிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இமெயில் ஏஜ்னு வந்துச்சா, யூசர் டீட்டெயில்ஸ் சென்டரில் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து லைன் ஆக்கிறோம். ஸோ வந்து இங்கே என்ன பண்ணணுன்னா பிரேக் டேக் கொடுப்போம். பிரேக் டேக் கொடுப்போம். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், தென் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், தென் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேவ் பண்ணுறேன், திரும்பவும் ரெண்டர் பண்ணுறேன். இங்கே நம்மளுக்கு நேம் ஏஜ் இமெயில் ஏஜ் வந்திருக்கு. பட் சப்மிட் ஏன் வரல? சப்மிட் சப்போஸ் பட்டன் கொடுக்கலாம் இருங்க. சப்மிட்டுங்கிற டேக் இல்லைன்னு நினைக்கிறேன், சாரி. இங்கே வந்து பட்டன் கொடுக்குறேன், டைப் ஈக்குவல் டு சப்மிட், வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம திரும்ப ரீஎன்டர் பண்ணலாம். ஸோ இது பட்டன் வருது, நம்ம எதுவும் டெக்ஸ்ட் எதுவும் கொடுக்கல. ஓகேவா, ஆடுங்கிறது சிம்பிளாக கொடுக்கலாம். ஆடு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து வந்துருச்சு. அண்ட் தென் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய யூசர் போடுவோம். ஓகேவா, நேம் ஈக்குவல் டு யூசர் @gmail.com. அண்ட் தென் ஏஜ் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா நம்பர் வந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து ஸ்டெப் சைஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மினிமம் 1, மேக்ஸ் 120. டைப் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த ஏரோ மார்க்ஸ் வந்துடும். அண்ட் தென் நான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவோட கூட கொடுக்குறேன்னு வைங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌசர் வந்து இது பண்ணுது, வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் = 120 போடுது. ஸோ வந்து 120 போடுறேன். இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணால் எனக்கு ஏதாச்சும் நடக்கணும். ஸோ இது ஒன்றும் இல்லை, நான் இந்த ரோட்டுக்கு போனோடனே இந்த ஃபார்ம் டிஸ்பிளே பண்ணுது, அவ்வளோதான். ஒரு HTML கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த ஃபார்மில் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ இந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகணும், ஆக்ஷன் ஏதாச்சும் நடக்கணும். ஓகேவா, ஆக்ஷனுங்கிறது இங்கே வந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னா ஒரு URL போய் ஸ்பெசிஃபை பண்ணும். அந்த URL தான் அந்த ஆக்ஷன் வந்து, அந்த ரவுட் தான் அந்த ஆக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணும். நம்ம URL என்னது, ஃபார்ம். ஓகேவா, இந்த ஃபார்ம்லேயே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் இங்கே வந்து மெத்தட்ஸு நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டோம், சம்திங் டேட்டா பேஸ்லேயோ இல்லை வந்து சர்வர்லேயோ ப்ராசஸ் பண்ணோம். ஸோ அந்த மெத்தடை வந்து என்ன சொன்னேன்னா போஸ்ட் மெத்தடுன்னு. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்மில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டோம். இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோடனே இந்த ரவுட்டில் போய் போஸ்ட் மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே நான் வந்து இன்னொரு எழுதுறேன், இஃப் request டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். ஓகேவா, போஸ்ட் போட்டு எனக்கு வந்து ஏதாச்சும் ப்ராசஸ் ஆகணும். ஓகேவா, ஸோ வந்து நான் வந்து அந்த ஃபார்மில் இருக்கிற வந்து எலிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறேன். நேமு, இமெயிலு, ஏஜெலாம் என்னென்ன என்டர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நான் வந்து இங்கே எடுக்கிறேன். எப்படி எடுக்கணும்னா, நேம் இருக்கா, ரிக்வெஸ்ட், நான் சொன்னேன்ல இந்த ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டுங்கிற ஒரு மெத்தடில் வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். ரிக்வெஸ்ட் டாட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், என்ன டேகு, ஃபார்ம் யூஸ் பண்ணோமா. ஸோ வந்து ரிக்வெஸ்ட் டாட் ஃபார்ம் டாட் கெட், அதோட வேல்யூ என்னது, வேல்யூ வந்து சாரி இங்கே நம்ம ஒன்று கொடுக்க மறந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நேம் கொடுக்கணும். நம்ம நேம் ஈக்குவல் டு யூசர் நேம்னு கொடுப்போம். ஓகேவா, யூசர் நேம் அண்ட் தென் நேம் ஈக்குவல் டு யூசர் இமெயில் அண்ட் தென் இது வந்து இன்புட்டில் தான் கொடுக்கும். ஓகேவா, இந்த நேமுங்கிற ஆட்ரிபியூட் வந்து எங்கே நம்மளுக்கு என்டர் பண்ணுவாங்க, அந்த இந்த இன்புட் பாக்ஸில் தான் வந்து இங்கே வந்து இது வந்து லேபிள், இது வந்து இன்புட். ஓகேவா, இந்த லேபிளும் இந்த இன்புட்டும் பைண்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபர் யூஸ் பண்ணேன்ல, இந்த ஃபரும் இந்த இதோட ஐடியும் சேமாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மாற்றுறேன்னு வைங்களேன், ஃபர் வந்து நேம்னு இருக்குது, அதோட ஐடி வந்து நான் இங்கே போடுறேன்.
ஓகேவா, நேம்னு போடுறேன். ஃபர் வந்து இமெயில் இருக்குது, இதோட இது வந்து நான் இமெயில்னு போடுறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த லேபிளும் இந்த இன்புட்டும் பைண்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் இது சேவ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இமெயிலை கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் ரீலோட் பண்ணுறேன். நேமை கிளிக் பண்ணும்போது எந்த இன்புட் பைண்டாக இருக்குது, இமெயிலில் இருக்கிற இன்புட் பைண்டாக இருக்குது. இமெயிலை கிளிக் பண்ணும்போது நேமில் இருக்கிற இன்புட்க்கு பைண்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஐடியை வந்து லேபிளுக்கும் இமெயிலுக்கும் பார்த்து இது பண்ணணும். நான் இப்போ இந்த அன்லோட் பண்ணிடுறேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து நேமில் வந்து யூசர் இமெயில் போட்டோம். அதே மாதிரி நேம் ஈக்குவல் டு யூசர் ஏஜ். ஓகேவா, இந்த நேம் எதுக்கு போட்டுறோன்னா இந்த இன்புட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டு என்ன என்ட்ரு பண்ணியிருக்காங்களோ, டெக்ஸ்ட் ஆர் நம்பர் எதர் எனிதிங் என்ன என்ட்ரு பண்ணுறாங்கன்னு கெட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கீயாக ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ request.form.get. இப்போ நம்ம வந்து நேம் எடுக்கிறோன்னு வைங்களேன். ஸோ நேம்க்கு எந்த அட்ரிபியூட்டு இந்த இன்புட் ஃபீல்டில் தான் வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. எப்படி கெட் பண்ணணும், இந்த கீயை வச்சு தான் நான் கெட் பண்ணணும். ஓகேவா, ஸோ யூசர் நேம். ஓகேவா, அது வந்து நான் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி இமெயில் ஈக்குவல் டு request.form.get. ஓகேவா, யூசர் இமெயில். ஓகேவா, அதே மாதிரி ஏஜ் ஈக்குவல் டு request.form.get யூசர் ஏஜ். ஓகேவா, நம்ம வந்து எந்த HTTP மெத்தட் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகேவா, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ரெண்டர்ட் நேம் டீட்டெயில்ஸ். ஓகேவா, வந்து மென்ஷன் பண்ணுறோம். நம்ம ஏஜ் கூட நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ரெண்டர்டு வேணாம். நேம். ஓகேவா, நேம். அதே மாதிரி காமா கொடுத்துட்டு இமெயில். இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேரியபிள்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். காமா ஏஜ் வந்து போட்டோம் அண்ட் தென் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ போஸ்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இது வந்து வரணும். ஸோ வந்து நான் இங்கே வந்து திரும்ப ரீலோட் பண்ணுறேன். இங்கே பண்ணிங்கன்னா நேம் கிளிக் பண்ணால் நேமுக்கு வருது, இமெயில் கிளிக் பண்ணால் இமெயிலுக்கு வருது, ஏஜ் கிளிக் பண்ணால் ஏஜுக்கு வருது. ஓகேவா, நான் வந்து யூசர் @gmail.comனு போட்டேன், 100ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். மெத்தட் நாட் அலோட் ஏன் வருது? இங்கே போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட் மெத்தடு இந்த யூஆர்எல்லில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இந்த ரவுட் வந்து எந்த மெத்தட் ஆட் பண்ணணும், கெட் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து அது போஸ்ட் மெத்தடும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஓகேவா, அப்போ தான் அதனால தான் நம்மளுக்கு மெத்தட் நாட் அலோட் வந்துச்சு. சப்போஸ் இங்கே கெட் கொடுக்கலான்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து மெத்தட் நாட் அலோடு காட்டும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் HTTP மெத்தட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும்னா நீங்கள் லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுவீங்க. இல்லை எனக்கு வந்து சிங்கிள் ரவுட் மட்டும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கெட்டாக கூட இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து திரும்ப வந்து ஃபார்ம் வந்து திரும்ப எழுதணுமா, அந்த யூசர் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சு. ப்ரௌசர் வந்து அது கேஷ் வச்சுக்கும். அண்ட் தென் ஆட் கொடுக்குறேன்னு வைங்களேன், இங்கே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரெண்டர் ஆச்சு பாருங்கள். நேம் யூசர், இமெயில் யூசர், ஏஜ் 100. ஸோ வந்து நம்ம இங்கே ஃப்ளோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது கெட் ரிக்வெஸ்ட்டு இந்த ஃபார்மை வந்து ரெண்டர் பண்ணோம். ஃபார்மில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் போஸ்ட் மெத்தடு எந்த யூஆர்எல் ஆக்ட் ஆகும், ஃபார்முங்கிற யூஆர்எல்ல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த யூஆர்எல் வந்து
போஸ்ட் மெத்தட் இப்போ வந்து போஸ்ட் மெத்தட் எடுத்துக்குது இந்த லைன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இந்த செட் ஆஃப் லைன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன வரணும், ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ரிட்டன் ரெண்டர் டெம்ப்ளேட் ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல்லா ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல்னு வந்து நான் வந்து போட்டேன். அது டிஸ்பிளே ஆகிரும். ஓகேவா, இப்போ வந்து ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க, டீட்டெயில்ஸ் நம்ம வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணோம். ரிக்வெஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். நான் இங்கே ஏன் கெட்டுக்கு எழுதலை அப்படின்றது நான் வந்து லேட்டராக சொல்கிறேன். என்ன பண்ணுவோம், நேம் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் ஃபார்ம் டாட் கெட் யூஸ் பண்ணல, இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். யூசர் நேம், நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இமெயில், இங்கே வந்து ஏஜ். ஓகேவா, இங்கே வந்து யூசர் இமெயில் யூசர் ஏஜ். ஓகேவா, இங்கே வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நேம் கமா இமெயில் ஏஜ் இந்த வேரியபிள்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபார்ம் வந்து இனிஷியலாக வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் டைப் பண்ணுறோம். அது என்ன இருக்கும், கெட் ரிக்வெஸ்ட் வந்து எடுத்துக்கும். ஓகேவா, டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் நம்ம கொடுக்கல, டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்குறோம், ஃபார்மை கொடுறா அப்படிங்கிறோம், கெட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து தூங்கிடும். ஓகேவா, இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக இந்த லைனுக்கு போயிடும். ஓகேவா, இங்கே நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணல கெட் ரிக்வெஸ்ட்டுன்னு. ஸோ ஃபார்ம் வந்து கெட் ரிக்வெஸ்ட் தான் இனிஷியலாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதனால லைன் நம்பர் 32 தான் எக்ஸிக்யூட் ஆகும், இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் ரெண்டர் ஆச்சு, நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆட் கொடுத்தா போஸ்ட் வரும். போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் வந்து இப்போ இனிஷியலாக இங்கே லைன் நம்பர் 25 வந்து பார்த்திங்களா, போஸ்ட் ரிக்வெஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும். லைன் நம்பர் 30 வரை உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். இங்கே ரிட்டன் வந்ததுனால இந்த லைன் நம்பர் 32 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, இங்கே வந்து ரிட்டன் வந்ததுனால அது ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும், அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும் அந்த ஃபங்க்ஷன். இந்த லைன் நம்பர் 32 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அந்த மாதிரி. ஸோ திரும்ப நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார்ம் போடுறேன், ஃப்ளாஸ்க் யூசர் @gmail.com, ஏஜ் வந்து 23 போடுறேன், ஆட் கொடுக்குறேன். இங்கே வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ளாஸ்க் யூசர்னு கிடச்சி. ஸோ இப்படியும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து HTTP மெத்தட்ஸை பார்த்தோம், ஃபார்ம் வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்கில் வந்து இன்னும் சில பேக்கேஜஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருணை காட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.